நாம நேற்று நம்ம சேனல்ல ஒரு 30-40 சைட், அதாவது 30-40 மேற்கு பார்த்த சைட்டை பத்தி ஒரு பிளான் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு ஜெய்சங்கருங்கிற ஒரு நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அவர் வீட்டுக்கு போட்டிருக்க பிளான் அனுப்பி அதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பிளான் வந்து அவங்க போட்டிருக்கிறது கரெக்டா அப்படிங்கிறதையும், இல்லை அதில் வந்து வேற மாதிரி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இப்போ அவங்க போட்ட பிளானும் சரி, அதுவும் ஃபைனல் கிடையாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்க பிளானும் ஃபைனல் கிடையாது. இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் போடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வருது அந்த பில்டப் ஏரியா. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இன்னும் நிறைய எப்படி சொல்கிறோம், ரொம்ப லக்ஸுரியாக பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம வந்து நிறைய ஆப்ஷன் போட முடியும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் நான் ஒரு மாடல் போட்டிருக்கேன். இப்போ வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் போட்டிருக்க பிளான் வந்துட்டு எனக்கு அனுப்பின பிளான் இதுதான். வந்து அவர் ஜெய்சங்கர் சார் அனுப்பின பிளான் இது. பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஈஸ்ட் பேசிங், அதாவது கிழக்கு பார்த்த சைட்டு. கிழக்கு மேற்குல பார்த்தீங்கன்னா 60 அடி நீளம், வடக்கு தெற்குல வந்து 54 அடி நீளம். இதில் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா, அதாவது மேற்கு பக்கத்தில் வந்து ஒரு 3 அடி 3 இன்ச்சு கேப் விட்டுருக்காங்க. அதாவது 3.25 அடி வந்து செட்பேக் விட்டுட்டு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா அதாவது லென்த் வந்து 36 அடி 9 இன்ச்சு, 36.25 பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 20 அடி கேப் விட்டுருக்காங்க. இந்த ஏரியாவில் தான் பார்க்கிங் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரி வந்து வடக்கு தெற்குல பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் 3 அடி 3 இன்ச்சு, அதாவது 3.25 அடி செட்பேக் விட்டுருக்காங்க. வடக்கு பக்கம் வந்து 8.25 அடி விட்டுருக்காங்க. 8 அடி 3 இன்ச்சு செட்பேக் விட்டுட்டு பில்டப் ஏரியா வந்து 41 அடிக்கு அந்த பில்டிங்கோட வித்து இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டயர் கேஸ்க்கு 6 அடி கேப் விட்டுருக்காங்க. அது படி ஏரியா போக மீதி வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி 6 அடி கேப்புக்கு வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கும். ப்ளஸ் உள்ள போனவொடனே லிவிங் பார்த்தீங்க அப்படின்னா 17 அடிக்கு 16 அடி 3 இன்ச்சு 16.25 அடி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்கன்னா 21 அடி 9 இன்ச்சுக்கு 11 அடி 6 இன்ச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 12 அடி 6 இன்ச்சுக்கு 11 அடி 6 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 17 அடி 9 இன்ச்சுக்கு 16 அடி 3 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லக்ஸுரி பெட்ரூம். ஆக்சுவலாக அந்த ஒரு சூட் ரூம் மாதிரி இருக்கும். இந்த ரூம் சைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது டாய்லெட் மினிமமாக வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சைஸு, இல்லைன்னா வந்துட்டு ஒரு 8 சைஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த பெட்ரூம் சைஸுக்கு வந்து அந்த டாய்லெட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெறும் டாய்லெட் மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் கம் டாய்லெட் இருக்கணும். ட்ரெஸ்ஸிங் வந்து தனியாகவும் ப்ளஸ் டாய்லெட் தனியாகவும் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த சைஸ் பெட்ரூமுக்கு வந்து அது வந்து ஒர்த்தாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த லக்ஸுரி லுக்கு வந்து அதில் தான் கொடுக்கும். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஆல்மோஸ்ட் 18க்கு 16 கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 11 கொடுத்து, 4 அடி அகலம் 11 அடி லென்த்து கொடுத்துருக்கு. 4 அடி அப்படிங்கிறது ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்கும். இந்த ரூம் சைஸுக்கு அந்த டாய்லெட் வந்து சூட்டாக இருக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்னியவனாக தெரியும். அது ஒரு டிராபேக் இருக்கு. அதே மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் பெட்ரூமுக்கு வந்து 4க்கு 11 இருக்கு. ரெண்டுமே வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு பண்ணும்போது இந்த ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ற ஒரு வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரி ஹவுஸ். இப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து நம்ம டாய்லெட் வந்து 4 அடி அகலம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ப்ளஸ் வந்து அந்த அளவுக்கு லுக்காகவும் இருக்காது. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு மேலே வித்து இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அதுதான் இதில் இருக்க பெரிய டிராபேக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ஒரு ஆப்ஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ஆப்ஷன் பண்ணலாம். அதுலேயுமே நான் போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல், இது இந்த மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இதில் வந்து நிறைய பண்ணலாம். எப்படின்னா இதுவுமே ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ டைரெக்டாக அவங்க போட்டதுலேயும் அப்படி தான் இருக்கும், நான் போட்டதுலேயும் அப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே மெயின் டோர் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் போகிற மாதிரி டோர் ஓப்பன் வச்சிருப்போம். அந்த மாதிரி டோர் ஓப்பன் வைக்கிறது வந்து இப்போ யாரும் லைக் பண்ணுறதும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறனால இந்த அக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து இந்த நம்ம இங்கே தான் வந்து டிவி யூனிட் வைப்போம், இங்கே வந்து சோஃபா போடுவோம். அப்போ வந்து இங்கேருந்து இப்படி வந்து திரும்ப இங்கே போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து எப்பவுமே நம்ம பிளான் போடும்போது ஏரியா வந்து எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி தான் போடணும். அதை மைண்டில் வச்சு தான் ஒரு பிளான் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூம் வந்து என்ன சைஸில் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிச்சன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைனிங் இருக்கணும். ப்ளஸ் வந்து பெட்ரூம் வந்து நம்ம 16க்கு 16 பண்ணுறோம், இல்லை 11க்கு 16 பண்ணுறோம், 10க்கு 16 பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டாய்லெட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் வைக்கிறதுக்கு அந்த பிளானை வந்து நம்ம பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே எப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர் போடும்போது, இன்ஜினியரோ இல்லை ஒரு ஆர்கிடெக்டோ போடும்போது தான் அது வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.
இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வந்து நிறைய பேர் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்ஜினியர்கிட்ட போனால் நிறைய செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் ஒரு நான் டெக்னீஷியன்கிட்ட நம்ம வந்து ஒரு பிளானை மட்டும் இன்ஜினியர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி ஒரு நான் டெக்னீஷியனை வச்சு வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிளான் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு யார் கம்மி சார்ஜ் சொல்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம பிளான் போட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி அதாவது பிளான் போடுறதுக்கு ஒரு 2D டிராயிங் மட்டும் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 20 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 5 ரூபாய்க்கு நம்ம பண்ணும்போது நமக்கு சீப்பாகிடுது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணால் 5000 ரூபா வருது. அதே வந்து நம்ம 20 ரூபா கொடுத்தோம்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணால் 20000 ரூபா வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து 15,000 சேவ் பண்ணுறேன்னு நினச்சி இந்த 5 ரூபீஸ் பண்ணுறவங்க கிட்ட போகிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், இல்லை வந்து 2 ஆப்ஷன் கொடுப்போம், மேக்ஸிமம் 3 ஆப்ஷன் கொடுப்போம். அதுக்கு மேலே போனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 ஆப்ஷனுக்கு மேலே போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து போகவே மாட்டோம். அந்த 3 ஆப்ஷனுக்குள்ள ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஏதாவது ஒரு பிளானை சூஸ் பண்ணிட்டு கட்டும்போது நமக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இந்த ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, இந்த ரூம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கிச்சன் சின்னதாக இருக்கும், டைனிங் பெருசாக இருக்கும். சில இடத்துல வந்து பெட்ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இந்த பிளான்ல இருக்க மாதிரி டாய்லெட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இல்லைன்னா வந்து டாய்லெட்டே வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் அளவுக்கு பெருசாக 8 டாய்லெட்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூமே வந்து 10க்கு 10 தான் இருக்கும். ஆனால் டாய்லெட் வந்து 8 இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் எதையா ஒன்று சூஸ் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிடும். கட்டும்போது நம்மளுக்கு வந்து இந்த ரூம் சரியில்லை, அந்த ரூம் சரியில்லைன்னு சொல்லி ஆல்ட்ரு பண்ணும்போது அதில் பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, நாம் வந்து பிளானுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருப்போம். அப்படியே ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணாமல் நீங்கள் கட்டியிருந்தாலுமே பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமோட வாலுக்கு தகுந்த மாதிரி தான் பில்லரோட பொசிஷன் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரூம் சைஸை சேஞ்ச் பண்ணும்போது அந்த பில்லர் வந்து டிஸ்டர்ப் ஆகும். பில்லர் டிஸ்டர்ப் ஆகிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரும் வீக் ஆகும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அன்வான்டாக நிறைய செலவு பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வந்து வீடுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாமல் போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போடும்போது அந்த பிளானுக்கும் சரி, ஒரு எலிவேஷன் பண்ணாலும் சரி, இது எல்லாமே வந்து அது அடிஷ்னல் செலவு இல்லை வேஸ்ட்டு செலவுன்னு நினைக்காம அது வந்து ப்ராப்பராக பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிற விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டில் நிறைய ஆப்ஷன் பிளான் போடலாம். ஒரு 30-40 சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 ஆப்ஷனுக்கு மேலே ஒரு பிளான் போடலாம். அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து பெரிய சைட்டு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டப் ஏரியாவே 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இப்போ அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த மாதிரினாலும் வந்து நம்ம பில்டிங் கட்டலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த பிளானுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் இல்லாத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 21.25க்கு 11 இருக்குது கிச்சன் கம் டைனிங். நம்மளது வந்து 21.25க்கு 10 அடி வச்சுருக்கோம். இந்த வித்து வந்து 1 அடி குறைச்சிட்டோம். அது ஏன் குறைச்சுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 17.25க்கு 16 கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம். நம்ம வந்து 16க்கு 11 தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1.25 அடி குறைச்சிட்டோம். இந்த லென்த்தில் வந்துட்டு வித்துலேயும் வந்து 5 அடி குறைச்சிட்டோம். 16க்கு 11 தான் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இவங்க வந்து இந்த டாய்லெட் வந்து ரெண்டும் இங்கேயே கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து 4 அடி அகலம், 11 அடி 6 இன்ச்சு 11 அடி அகலம் நீளம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டாய்லெட்டை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டோம். இந்த லென்த்தையும் இந்த இதில் வந்து இந்த வித்தில் 1 அடியும் இந்த லென்த்தில் 1.25 அடியும் குறைச்சி நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். 8க்கு 6 கொடுத்துருக்கோம் டாய்லெட்டு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா நமக்கு வந்து கன்வீனியன்ட்டாக எல்லாம் போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு 16க்கு 11 பெட்ரூமுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8க்கு 6 டாய்லெட்டு, 4க்கு 6 ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரியாவது இருந்தால் தான் வந்து அது கன்வீனியன்ட்டாக இருக்கும். அந்த பார்க்கறதுக்கும் வந்து அந்த ரூம் வந்து ஒரு அமைப்பாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூமும் 2 பெட்ரூமும் சேம் சைஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுவும் 16க்கு 11 தான். இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 6 டாய்லெட்டு, ட்ரெஸ்ஸிங் வந்து 6க்கு 4.5 கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் வந்து இவங்க 17க்கு 16 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 17க்கு 16.25 கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து இவங்களதை விட நம்மளுக்கு வந்து ஒரு 6 அடி சேர்த்து தான் இருக்கும் ஹாலு. ப்ளஸ் வந்து இதில் என்ன விஷயம்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இந்த ஒரே இடத்துல இருந்த டாய்லெட்டை தூக்கி இங்கே ஒன்று போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து டாய்லெட்டோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லென்த்து பிரெத் வந்து பில்டிங்கோட ஏரியா நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்குது கரெக்டாக இல்லை வந்து இதுதான் ஃபைனல், இதில் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இதுலேயுமே நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சைட்டுக்கு நம்ம பிளான் போடுறோன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் போடலாம். அதில் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி அவங்க விரும்புகிறாங்க, அவங்களோட பட்ஜெட் என்ன, அந்த சைட்டுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற
டிசைனை கொண்டு வர முடியுமா அப்படின்னு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிலருக்கு தெரியாமல் சொல்லுவாங்க. அப்படியே சொன்னாலுமே வந்து நாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இன்ஜினியர் கையில் தான் இருக்குது. இப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, பிளான்லேயே வந்து கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு பிளானை போடுங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் பண்ணிவிட்டு பிளானை ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் வீடு கட்டுங்க. கட்டும்போது எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் கொண்டு போனால் மட்டும்தான் 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரா செலவு இருக்காது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். இந்த பிளான் போடுறதுக்கான செலவு வந்து யோசனை பண்ணிவிட்டு ஒரு 5 ரூபா சேர்த்து ஆகுது, 10 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இன்ஜினியர்கிட்டயோ இல்லை புதுசாக ஒர்க் பண்ணுற ஆர்கிடெக்ட்கிட்டயோ பிளானை கொடுத்து நம்ம வந்து வீட்டை வந்து சொதப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் திரும்ப நான் சொல்கிறது. இப்போ ஆக்சுவலி அவர் ஜெய்சங்கர் சார் வந்து ஒரு பிளான் அனுப்பியிருந்தாரு. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இன்ஜினியர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து அவர் ஆர்கிடெக்ட் போட்டாரா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு சின்ன டிராபேக் இருக்குது. அது அவருக்கு வந்து மோஸ்ட்லி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த பிளான் பார்த்துலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆக்சுவலி ஒரு டெக்னிக்கல் நாம்ஸ் படி நீங்கள் ஓவரால் யாருனாலும் கேட்டு பாருங்கள், இல்லை நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி எப்பவுமே வந்து ஒரு பேசிக்காக ஒரு டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் அப்படின்னாலுமே கூட எப்பவுமே வந்து அந்த இப்போ இது என்ன ரூமோ அந்த ரூமை மென்ஷன் பண்ணிட்டு கீழே தான் வந்து டைமென்ஷன் போடுவாங்க. ஆனால் அவர் அனுப்பியிருந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெஷர்மெண்ட் இருக்கும், கீழே தான் வந்து ரூமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இங்கே தான் வந்து மேலே மெஷர்மெண்ட்டை போட்டு கீழே தான் ஹால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மெஷர்மெண்ட் மேலே இருக்கும், கீழே தான் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங்கிறதுக்கு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு அதாவது 18க்கு 16 17 அடி 9 இன்ச்சு 17.25க்கு 16 அடி இவருக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுக்கு 4 அடி அகலத்துக்கு 11 அடி நீளம் வச்சு ஒரு டாய்லெட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்கும் கிடையாது அப்படின்னா அதிலே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இப்போவுமே சொல்கிறேன், யாரையுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. வீடு கட்டுறவங்க சேஃபாக பண்ணுங்க. யாரும் வந்து பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் பணம் லாஸ் பண்ணிட்டு மன உளைச்சல் ஆகாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நோக்கம். அதனால வந்து நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் எங்கே வீடு கட்டினாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரை அப்ரோச் பண்ணுங்க, நல்ல பிளான் போடுங்க, நல்ல வீடு கட்டுங்க அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம கான்செப்ட். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும்னு சொன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.